சமைச்சதே கிடையாது. அது வந்து பொங்கலுக்கு மட்டும்தான் அந்த பாத்திரத்தை வந்து வாங்கி சமைப்பாங்க. அந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். என்னென்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள். பானையில் வந்து ரொம்ப ஆசை எனக்கு சமைக்கணும்னு. இவ்வளோ நாளில் இன்றைக்கி தான் நான் சமைச்சிருக்கிறேன். இந்த சாதம் வடிச்சிருக்கிறேன். இதில் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு இருக்குது. சின்ன பானை தான், ஒரு சின்ன ஒரு குட்டி பானை தான். அது அழகாக நல்லா இருக்குது, ஆசையாக இருக்குது. அதனால் இதில் சமைச்சேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னா, எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடுன்னா, இதில் சாப்பிட்டா ரசம் பாருங்க, ரசம் வச்சிருக்கேன். ரசம் வச்சு உருளைக்கிழங்கு, ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல். இது வந்து பானையில் சமைச்சு சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லது. எல்லோரும் வந்து இப்போல்லாம் வந்து வித்தியாசமாக பாத்திரங்கள் வரவும் அதிலே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வர்ற பாதிப்பு அதிகமாக இருக்குது. எப்போ வந்து திரும்ப மறுபடியும் இந்த பானைக்கே வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த பானையில் சமைச்சு சாப்பிட்றவங்க தான் கோடீஸ்வரர். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வியாதியே இல்லாதவங்க தான் கோடீஸ்வரன். வியாதி உள்ளவங்க எல்லாம் ஏழை தான். எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் வியாதியை தடுக்கவே முடியாது. இப்போ வந்து புதுசாக ஒவ்வொரு வியாதிகள் கிளம்பிகிட்டு இருக்கு. நம்ம வந்து திரும்பவும் இந்த மாதிரி மண்பாண்டங்களில் சமைச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து எந்த கெடுதலும் வராது. ஆரோக்கியமான வாழ்க்கை நல்லா வாழலாம். மறுபடியும் மண்பாண்டம் வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து சில்வர் பாத்திரம் அந்த இது டிசைனாக வாங்குகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கி சமைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், அவங்களுக்கும் வருமானம் இருக்கும். எப்பொழுதுமே அவங்களுக்கு வந்து வருமானம் வர்ற மாதிரிக்கு கண்டிப்பாக இதை எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. நானும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி பானையில் சாப்பிட்றது யாராருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து சமைக்க அலுப்புப்பட்டால் நம்ம வந்து தானாகவே யாரையும் இழுத்துக்கிற மாதிரி. இது வந்து ஈஸியாக தான் இருக்குது. கேஸில் தான் வச்சேன். நல்லா சீக்கிரமாக சூடு வந்துட்டு சாதமும் நல்லா இருக்குது. இது அந்த காலத்துலலாம் இதில் தான் சமைச்சி நல்லா ஒரு தண்ணியெல்லாம் ஊற்றி பழைய இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு வாசனையாக நல்லா இருக்கும்பாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க, மண் பாத்திரத்தில் தான் சமைப்போம் அப்படின்னு. அதனால் எல்லாருமே இந்த பானையில் சமைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நான் சாப்பிட்றேன், ரொம்ப பசிக்குது. நீங்களும் சாப்பிடுங்க. உப்பு இல்லை ரசத்தில். இது பாருங்கள், கோயிலில் பொதுவுடையார் கோயிலில் வாங்கினேன் பீங்கான். இது இந்த மாதிரி இதில் பீங்கான் ஜாடியிலெலாம் உப்பு வச்சு உப்பு எண்ணெய் இந்த மாதிரி அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. பீங்கானை யூஸ் பண்ணுறது ரொம்ப பொண்ணு போல் எடுக்கணும், பொண்ணு போல் வைக்கணும். இல்லைன்னா பட்டுன்னு தெரிச்சிடும். பரபரத்த கைக்கெல்லாம் இது லைட் போட்டு வராது. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறாங்கள சில பேர், சாஃப்டாக இருப்பாங்க, ஒவ்வொரு எண்ணத்தை எடுத்து அப்படி வைப்பாங்க. அந்த மாதிரி இது உள்ளவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்.
இருந்தாலும் அழகாக இருக்கேன்னு நான் வாங்கிட்டு வந்தேன். உப்பு கொட்டி வைக்க நல்லா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க.